கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு விசாரணையில் தொடர்ந்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் பரிசோதனை நடத்தப்பட்டது. விசாரணையில் சிபிஐ தீவிரம் காட்டி வரும் வேளையில் வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் விசாரணையின் போது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக சிபிஐ வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகஸ்ட் 8ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நண்பரின் சகோதரரை பார்க்க சஞ்சய் ராய் மருத்துவமனை சென்றுள்ளார். பிறகு வெளியே சென்று இரவு 11:45 மணியளவில் நண்பருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். கொல்கத்தா ரெட் லைட் ஏரியாவான சோனகாட்சி சென்று இருக்கிறார். அங்கு நோக்கம் நிறைவேறாத வேளையில் செல்டா ரெட் லைட் ஏரியா பகுதிக்கு சென்று இருக்கிறார். போகிற வழியில் பெண் ஒருவருக்கு சஞ்சய் ராய் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுபோன்ற தகவல் வெளியாகியுள்ளன. செட்லாவில் இருந்து கொண்டு தனது பெண் தோழிக்கு வீடியோ அழைப்பு விடுத்து நிர்வாண புகைப்படங்களை அனுப்ப சொல்லி இருக்கிறார். பெண்ணும் அனுப்பி இருக்கிறார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்ற சஞ்சய் ராய் 4வது மாடிக்கு சென்றுள்ளார். அதிகாலை 4:03 மணியளவில் சஞ்சய் ராய் 3வது மாடியில் இருக்கும் மருத்துவமனை ஆடிட்டோரியத்திற்கு செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. சம்பவம் தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து தீவிரமாக விசாரித்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.